ஏங்க சொல்லு தாமரை. டெய்லியும் வேலைக்கு போறீங்கல்ல, என்னைக்காச்சும் அப்பாடா எப்படா அந்த வேலை முடியும்னு நினச்சிருக்கீங்களா? டெய்லி நினச்சின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு தான் அப்படி தான் எல்லாரும் வேலைக்கு போயின்னு இருக்காங்க. என்னை போல் ஆண்கள் எல்லாரும் அப்படி தான் நினச்சின்னு போயின்னு இருக்கிறாங்க. அதான் நீ வேலையை பற்றி கேட்குறப்ப தான் வேலையை பற்றி ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தேன். என்னன்னா, கவிதையோட தலைப்பு வந்து வேலை வேலை வேலை. ஓகேவா? சோத்து மூட்டை கட்டிக்கிட்டு காலையிலேயே வேலைக்கு கிளம்பிடுவோம். கவலைகள் 1000 இருந்தாலும் கம்பெனி வாசலிலே விட்டுடுவோம். கூட வேலை பார்க்குறவங்க பாலிடிக்ஸ் எல்லாம் சமாளிச்சுப்போம். வீக்லி ப்ராக்ரஸ் மீட்டிங்னு வந்தால் மேனேஜர் திட்டனாலும் சிரிச்சுக்கிட்டே தொடச்சிப்போம். இந்த வேலையே வேணாடான்னு நினைக்கிறப்ப குழந்தை குட்டிக்காக கோபத்தையும் குறைச்சிப்போம். உங்ககிட்டலாம் மனுஷன் வேலை பார்ப்பானான்னு நினச்சிக்கிட்டே சிரிச்சு சிரிச்சு பேசிப்போம். வேலைக்கு போக ஆரம்பித்த நாள்லேருந்து நல்ல தூக்கத்தையும் மறந்துட்டோம். வாரத்தில் 5 நாட்கள் ஆக சிறந்த அடிமையாக நடிச்சுப்போம். சாயந்தரம் ஆனதும் எல்லாவற்றையும் மறந்து விட்டு நல்ல தகப்பனாக நடந்துப்போம். எப்படா இந்த வேலைக்கு போகிற நாள் முடியும்னு டெய்லி யோசிப்போம். சொந்த ஊரில் போய் குழந்தை குட்டிகளோட வாழணும்னு நினைக்கிறதெல்லாம் கனவாக போயிடுமா கடவுளே. இதுதான் அந்த வேலை. நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குதா? ஓகே மக்களே, இது வந்து எப்படின்னா டெய்லி வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்கும் இது பொருந்தும். நீங்களும் இது மாதிரி வேலையை பற்றி ஏதாவது நினச்சிருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு லைனில் ஷார்ட்டாக சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா?